இப்ப நல்லா மாடியில காத்தடிக்குது பாருங்களா. ஆனா மத்தியானம் 1 மணி இருக்கும். இந்த நேரத்துல மாடி தோட்ட வேலைகள் என்ன செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா, டெய்லி இப்பெல்லாம் மாடியில தண்ணி ஊத்துறது 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் ஆயிடுது. 4:30 மணிக்கு வந்தாலும் 7 மணிக்கு ஆயிடுது. அது மாதிரி இருட்டிடுது வேற பனி பெய்யறதுனால. சோ நம்மளால இந்த மாடி தோட்ட வேலைகள் செய்யவே முடியாம போயிடுது. இந்த மாடி தோட்ட வேலைகளை உரிய நேரத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கதை க்ளோஸ், அறுவடை கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு பயங்கரமான ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கு தினசரி மாடி தோட்டத்துல இந்த மாதிரி செயல் செய்யலாமா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனா இப்போ நான் முயற்சி பண்றேன். என்ன அப்படின்னா, ஒரு காலி தொட்டி, இது துளசி காஞ்சி போயிருக்கு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அங்க எடுத்துட்டு போய் கொட்டுவோம். நான் பண்ண போற வேலைக்கு இதுவே ஒரு சின்ன தொட்டின்னு நான் நினைக்கிறேன். இந்த துளசி எப்படி காஞ்சுது அப்படின்னா, தொடர்ந்து மழை பெஞ்சது பாத்தீங்களா, அப்ப இதுல தண்ணி தேங்கி தேங்கி நின்னுச்சு. அப்ப காஞ்சதுதான் இது. அதுல இருந்து மாத்தி வைக்கவே இல்லை. இது மண்புழு, இது எப்படி கொத்து கொத்தா தொங்குது பாருங்க மண்புழு. இப்ப நம்மளோட ஆயுதம் எங்க, கருப்பு கலர், அதை எடுத்துட்டு வந்தாதான் இதை உடைக்க முடியும். பக்கத்துல இருக்கு பாருங்க. சோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மண்ணெல்லாம் உடைச்சு எடுப்போம். எடுத்துட்டு இருங்க வரேன். கொத்தமல்லிகள் நிறைய வளர்த்தோங்க, சூப்பரா வளர்ந்துருக்கு மாடியில. அதுல ஒரு சிலர் இங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டில விதைகள் போட்டுறணும்ல. அடுத்த வருஷம் வச்சிருந்தா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தொட்டி இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டிகள்ல போட்டு பாருங்க. என்ன இதுல ஒரு தக்காளி வேற உழுந்து கிடக்கு. சரி, அதை விடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டில போட்டதுனால இது இப்படிதான் வளர்ந்துருக்கு. இது ஒரு பெரிய அகலமான தொட்டி. தக்காளி தள்ளு, அது பாருங்க, முருங்கை மரத்துக்கு கீழே எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. சோ எனக்கு ஒரு புதுசா ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, நம்ம இந்த கொத்தமல்லிய அப்படியே பிடுங்கி கிடுங்கி நடாம ஃபுல்லா மாத்தி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு. சரி, நீங்களும் பார்த்துட்டு அதை செஞ்சு பார்ப்பீங்கல்ல. பொதுவா நம்ம எல்லா காய்கறிகளையும் விதைகளையும் போட்டுட்டு அதை மாத்தி வைக்கிறது தான் பழக்கமே. நாற்றுகளா வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லா காய்கறிகளையும் அப்படி நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி கொத்தமல்லியை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மண்ணுல நம்ம கொஞ்சமா சாம்பல் சேர்க்கலாம். மண்ணை கொட்டி அதை களைஞ்சாச்சு. தேவையில்லாத செடி எடுத்து வெளியே வெயிலுக்கு போட்டு காய வச்சாச்சு எரிக்கிறதுக்கு. இதுல நான் சாம்பல் ஆட் பண்றேன் அந்த மண்ணுல. இந்த மாதிரி பனி காலத்துல நம்ம எரிக்கிற சாம்பலை ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா மார்ச் மாசத்துல இருந்து அந்த மாதிரி வேலை செய்யாதீங்க. மண்ணுல மக்க போடுங்க. மார்ச், ஏப்ரல், மே, அப்புறம் ஜூன் முடிஞ்சா வெயிலை பொறுத்து. வெயில் அதிகமா இருக்குனாலே நீங்க அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. எல்லாத்தையும் கொட்டுவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இதை சொறி வச்சிருவோம். இப்போ இந்த சாம்பல், மண்புழு உரம், இதை நான் இந்த மண்ணுல கலக்குறேன். கலந்துட்டு இந்த தொட்டியில போட்டு இந்த கொத்தமல்லிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் மாத்தி வைக்க போறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா, யூடியூப் சேனலு, அதுல இருந்து நான் இதே வேலை தான் பண்ணுவேன். அதாவது இந்த செடிகளை மாத்தி வைக்கிறது மாடி தோட்டத்துல, அதுக்கு உரங்கள் போடுறது, இதே வேலையா நான் இருப்பேன். அது எனக்கும் ஒரு புது அனுபவம் தான். நானும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான எல்லாம் கிடையாது. ஆனா அது பார்த்தா சக்சஸா வந்துடும். அப்புறம் தான் நான் யோசிப்பேன், ஓ இது நிறைய வேர் விட்டுருச்சு இதுல, அதனாலதான் நம்ம மாத்தி வைக்கிறதுனால இப்போ நல்லா வருது. சரி, இந்த மாதிரி பல இதை முயற்சி பண்ணலாமேன்னு செய்யறதுதான். இப்ப இந்த மண்புழு உரம் கலந்ததும் இந்த மண்ணு நல்லா கலகலன்னு ஆகுது பாருங்க. அதே மாதிரி வெயில் அடிக்குதுன்னு மல்ச்சிங் போடுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு அதிக தண்ணியை ஊத்தாதீங்க. செடியெல்லாம் இந்த தக்காளி செடி 2 3 வாடி போயிடுச்சு, அதனால சொல்றேன். அளவா ஊத்துங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட செடிகளுக்கு நீங்க மூடாக்கு போடுங்க. மூடாக்கு காய்ந்த இலைகள் தான் பெட்டர். அதுவும் நல்லா பொடிசான காய்ந்த இலைகளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர். அந்த காய்ந்த இலைகளை போட்டுட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டீங்கன்னா அது நாளடைவில் அதுவே உரமா மாறிடும். நீங்க இது வரைக்கும் மாடி தோட்டத்துல இந்த மாதிரி கொத்தமல்லிய
பிடுங்கி எடுத்து மாத்தி வச்சிருக்கீங்களா? அது பெருசா வளர்ந்துருக்கா? இந்த மாதிரி யாராவது முயற்சி பண்ணிருப்பீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல நான் விதைகளை டைரக்டா தான் போடுவேன், அது வளரும், அப்படியே அறுவடை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்றவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு கொத்தமல்லியா வராது. இது பல்லாவரம் சந்தையில வாங்கின கொத்தமல்லி விதை. சிலர் கொத்தமல்லியை வந்து நம்ம உடைப்போம்ல, ரெண்டா தேய்ச்சி இப்படி விதைய ரெண்டா உடைச்சுதான் போடுவோம், அது முளைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடைக்கும் போதே சில விதைகள்லாம் டேமேஜ் ஆயிடும். அந்த பல்லாவரம் சந்தை விதை இருக்கு பாத்தீங்களா, கொத்தமல்லி விதை, அது வந்து அப்படியே டைரக்டாவே நம்ம போட்டு வளர்க்க முடியும். அந்த மாதிரிதான் நான் சொல்ல வந்தேன். ஒரே காக்காவா இருக்குது, 15 காக்கா கிட்ட இருக்குது. இந்த காக்காக்கெல்லாம் நான் வந்து சாப்பாடு வைப்பேன். ஒருவேளை உங்க சாப்பாடு தான் இந்த நேரத்துக்கு எட்டு வந்துட்டாங்கன்னு வருதா என்னன்னு தெரியலையே. நேத்து வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோங்க. இதுல நான் ஒரு விஷயம் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பெருமாள் கோயிலுக்கு போனப்போ உதிரி பூவா எடுத்துட்டு போயிட்டோம். உதிரி பூவெல்லாம் இல்ல, அங்க காமிங்களா அந்த செவந்தி பூ எப்படி பூத்து இருக்கு, அதை நான் அப்படியே பறிச்சு கட்டாம அப்படியே நான் எடுத்துட்டு போனேன். அந்த பூசாரி என்னன்னா அதை வாங்கி தட்டுல கூட்டிட்டு இப்ப சாத்த முடியாது, அப்புறமா நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன்னு வச்சுட்டாரு. சில கோயில்கள்ல இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு போன போல இருக்கு. அப்ப அப்படியே அந்த மாலையை வந்து சாமி மேல சாத்திடுவாங்கல்ல, அதுக்காக சொல்ல வரேன். நீங்க உங்க தோட்டத்து பூவையோ இல்ல மாடி தோட்டத்து பூவையோ, நான் இப்ப தட்டிட்டு இருக்கிறது இந்த வளர்ந்த கொத்தமல்லிகளை தான். இது இன்னும் பெருசா வளரணும்னு நான் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு இது பண்றேன். இது வேர் விட்டு இருக்கு பாருங்களேன், காட்டுங்க, இந்த வேர் விட்டு இருக்கு. இதோடதான் நான் அப்படியே இங்க வைக்க பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் வேணா பள்ளம் எடுப்போம், பாத்தீங்களா? இந்த மாதிரி வச்சு, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு காமிச்சேன் பாத்தீங்களா, ஒரு பெரிய முருங்கை மர தொட்டில, அந்த அளவுக்கு இது வளர்ந்தாதான் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியில யூஸ் பண்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அதனால இதை நான் மாத்தி வைக்கிறேன். இது ஒரு நல்ல செயலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதையும் எடுப்போம். நல்ல செயல்னா இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இது ஒரு 10 நாள்ல பெருசா வளரும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வளர்ந்ததுன்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க. நான் தானே சொல்லணும், நான் வந்து ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். அப்ப வந்து எனக்கு இந்த விதை போட்டேன் பாத்தீங்களா, அப்ப வந்து தொட்டி இல்ல, இது வரமாட்டேது பாருங்க. அதனாலதான் நான் இந்த குட்டி குட்டி தொட்டிகள்ல போட்டேன். அப்ப எனக்கு எண்ணம் ஓடுச்சு, சரி குட்டி குட்டி தொட்டியா இருந்தா நிறைய வந்துடுறேன், சிலது பிரச்சனை பண்ணும், அந்த மாதிரிதான் வராது. அதை வேற பிடுங்கி எடுத்தா வேற திருப்பி வைக்க முடியாதுல்ல, அதனாலதான் தொட்டி கிடைக்கும் போது வச்சுக்கலாம், மழை பெய்யும் போதே விதை போட்டுறணும் அப்படின்னு போட்டதுதான். இது பாருங்க, இந்த கொத்தமல்லி விதை இருக்கு பாத்தீங்களா, இது 15 நாள் கழிச்சுதான் முளைக்கும். நல்லா கேட்டுக்குங்க, 15 நாள் ஆகும் இது முளைக்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த விதையை தொட்டியில போடுறேன் பாத்தீங்களா, அந்த தொட்டியவே மறந்துட்டு அதுல வேற விதை வச்சிருவேன். பார்த்தா போட்ட கொத்தமல்லி விதை, போட்ட காய்கறி விதை எல்லாம் சேர்ந்து முளைக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எதுல போட்டோமோ மறந்துருச்சு அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம், கொத்தமல்லி அப்படின்னு. இனிமே நான் அப்படிதான் செய்யலான்னு பாக்குறேன். அந்த எழுதி வைக்கிறது மழையில நனைஞ்சு போயிடுது. ஒரு 2 வாரம் முன்னாடி இந்த சென்னையில மழை பெஞ்சது, இந்த பொங்கல் அப்போ போகியப்போ. அதுக்கும் முன்னாடி ஒரு டிசம்பர் மழை, அப்ப போட்டதுதான் இது. நல்லா வளர்ந்தது, அப்படியே இருந்தது, உட்காந்துக்கிட்டே இருந்தது. சரி இப்படி நான் பண்ணலாம்னு நினைச்சு பண்றேன். மண்ணு போடும் போது பார்த்து போடணும்ல, கொத்தமல்லி எல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது. இது வரும்னு நினைக்கிறேன், சூப்பரா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு தனி ஷார்ட்ஸே நான் எடுக்கிறேன். நல்லா பவுடர்டு மண்ணு, கட்டிக்கிட்டே எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி மத்தியான நேரத்துல எப்போதுமே எதையும் மாத்தி வைக்காதீங்க. இனிமே வெயில் காலம்ல, இந்த மாதிரி நிழல் இருந்தா பண்ணுங்க. உங்களுக்கு நிழலான இடம் இருந்தா அவசியம் பண்ணுங்க. பண்ணிட்டு தண்ணி ஊத்திடுங்க. அங்க ஒரு கொத்தமல்லி பாத்தீங்க பாத்தீங்களா, முருங்கை மரத்துக்கிட்ட, அதுக்கு வந்து நான் மூடாக்கு போட்டிருக்கேன், இலை மூடாக்கு. எந்த ஒரு காய்கறி செடிகளுக்குமே, நீங்க பூச்செடிக்கும் சரி, என்னோட தோட்டத்துல ரோஸ்ல நிறைய பூக்குது பாத்தீங்களா, அதுக்கு காரணம் அந்த மூடாக்கு தான். இலை மூடாக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். இது வளருமா என்னன்னு நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா வளரும்னு நினைக்கிறேன். அந்த இலை மூடாக்கு போடுறதுனால பயங்கரமான வளர்ச்சிங்க. அப்டேட் போடுறேன் பிப்ரவரி மாசத்துல, அப்ப கண்டிப்பா பாருங்க, செம வளர்ச்சின்னு சொல்லலாம். மண்புழு ஓரெல்லாம் கட்டியா இருக்கு. கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்படியே மூடி விட்டோம்னா சூப்பரா வந்து இது வளரும். இங்க பாருங்க, கிட்ட காமிங்களா, இதுல வந்து ஒரு மணத்தக்காளி செடி வேற. அப்படியே தண்ணி ஊத்துனா இதே மாதிரி இன்னும் 2 தொட்டில இருக்குங்க.
ஆமா, இன்னும் 2 தொட்டில இருக்கு. நான் இதே மாதிரி ஒரு பெரிய தொட்டில வைக்க போறேன். உங்களுக்கு கொத்தமல்லி வளர்க்க நல்ல சீசன் அப்படின்னா ஜூன் மாசத்துல இருந்தே வளர்க்கலாம். ஜூன் மாசத்துல இருந்தே வளர்க்கலாம். நான் பல இடத்துல விதைகள் தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அமேசான்ல ஹைபிரிட் விதை வாங்கி அதுக்கப்புறமா இதை நான் பல்லாவரம் சந்தையில வாங்கினேன். ஆனா இனிமே நான் முயற்சி பண்ண போறேன். வருடம் முழுவதும் வளர்க்க முயற்சி பண்ண போறேன், ஏப்ரல் மேவை தவிர. நீங்க பாருங்க, என் சேனலை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாடி தோட்டத்துல நான் என்னென்ன வளர்க்க, எப்படிலாம் அறுவடை பண்றேன் அப்படின்னு தெரிய வரும். இப்போ இன்னைக்கான பதிவுல நம்ம இந்த கொத்தமல்லி செடியை சூப்பரா மாத்தி வச்சிருக்கிறோம். இது ஒரு சிறிய தினசரி மாடி தோட்ட வேலைகள் தான். இதை நம்ம செய்ய போறோம். இன்னொரு 2 தொட்டியில இருக்கிறதையும் நம்ம கூடிய விரைவில் மாத்தி வச்சுட்டு செமையான ஒரு கொத்தமல்லிகளை அறுவடை பண்ணி சூப்பரா சமைச்சு சாப்பிடலாம். இப்போ ஷார்ட்ஸ் எடுக்க போறேன்னா நிறைய காய்கறிகள் அறுவடை வளர்ந்துருக்குது தோட்டத்துல. எப்பத்தாலும் அறுவடையா போட்டு உங்களை நான் போர் அடிக்க விரும்பல, அதனால ஷார்ட்ஸ் எடுக்க போறேன். அவசியம் அதையும் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.